ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபிஸ் தான். இன்றைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும்னு கேட்குறீங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன ரெசிபி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய ஃபோன் நம்பரோட ஜிஆர்டிவிக்கு எழுதி அனுப்புங்க. ஸோ மறக்காமல் முக்கியமாக ஃபோன் நம்பர் எழுதி அனுப்புங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவையை வச்சு ஒரு ஜீரா பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஜீரா செய்ய தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், கல்கண்டு 1 கப், வெல்லம் 1 கப், முந்திரி பருப்பு தேவையான அளவு, ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், பச்சை கற்பூரம் 1 சிட்டிகை, நெய் தேவையான அளவு. ஜீரா பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பக்கம் நான் கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் பார்க்கும்போது ரவா கேசரி மாதிரி இருக்கும், ஆனால் அதோடைய டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு லைட்டாக வறுபட்டால் போதும். நம்ம ரவையும் இதோட சேர்த்து தான் வறுக்க போகிறோம். 1 கப் ரவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2லேருந்து 2.5 கப்பு வந்து தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் வந்து இந்த பக்கம் வந்து ஒரு 2 கப்பு தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே வந்து ரவையும் சேர்த்துறேன். நெய்யில் ரவை நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும், அவ்வளோதான். ரொம்ப கலர் மாறணுங்கிற அவசியம் கிடையாது, லைட்டாக மாறினா போதும். அந்த நெய்யில் வந்து ரவை லைட்டாக பொரியணும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் வித்தியாசம். ஃபஸ்ட்டு போடும்போது ரவை எப்படி இருந்தது, இப்போ எப்படி கலர் மாறி இருக்குங்கிறது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணி விட்டுக்க போகிறோம். நான் இந்த பக்கம் வந்து 2 கப்பு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிக்கிறது. இதை கொஞ்சமாக விட்டு கலருங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுத்து. பாருங்கள், ரவை வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம கல்கண்டு சேர்க்க போகிறோம். கல்கண்டையும் சேர்த்துடலாம், வெல்லத்தையும் சேர்த்துடலாம். ரெண்டுமே சேர்ந்து ஒன்றா கரைஞ்சிரும். சேர்த்துட்டு கைவிடாமல் கலருங்க. கட்டி தட்டாமல் வரணும். ஸோ கைவிடாமல் கலரணும். பாருங்க, அப்படியே கரைஞ்சுட்டே வருதா, அப்படியே சேர்ந்தாப்பில் வந்துடும். இப்போ இது கூடவே நீங்கள் வேறு ஏதாவது சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா வாழைப்பழம் சேர்க்கலாம். நேந்திரம் பழமோ இல்லை நார்மலான பூவம்பழம் இருக்கு இல்லையா, அதுவோ நீங்கள் வந்து நெய்யில் லைட்டாக வதக்கிட்டு அதை சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஆப்ஷனல், நம்மளுடைய விருப்பம் தான். நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சம் நெய் சேர்க்க போகிறேன். நல்லா ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்க்குறேன். பாருங்க, நல்லா அப்படியே கரைஞ்சுட்டே வருது வெல்லம். கலரும் அப்படியே மாறிடும். இதுக்கு கலர்லாம் எதுவுமே தேவையில்லை. வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறோம். அது மாதிரி அந்த கோவிலில் கொடுக்குற பிரசாதம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பச்சை கற்பூரம் சேர்த்திங்கன்னா அது வந்து நல்ல ஒரு டிவைன் டச் கொடுக்கும். லாஸ்ட்டாக நம்ம வந்து ஏலக்காய் பொடியும் பச்சை கற்பூரமும் சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். பாருங்க, தெரியுதா, நல்ல வெல்லம் கரைஞ்சிட்டு வருது. இப்போ எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இது கூட ஏலக்காய் பொடியும் சேர்த்துருவோம். இப்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிஞ்ச் தான், ரொம்ப சேர்த்திங்கன்னா நல்லாவே இருக்காது. அது வாசனை வந்து அந்த கசப்பு மாதிரி ஒரு மாதிரி வாசனை ரொம்ப ஹெவியாக தெரியும். அதனால் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் தான். நல்லா
இவ்வளோ சேர்த்தா போதும், அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய ஜீரா ரெடி. இப்போ பிளேட்டிங் பண்ணிடுவோம். அதே மாதிரி அந்த கேசரியோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஆறுனா கூட இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப தண்ணியாவோ இல்லை ரொம்ப கெட்டியாவோ எடுக்க வேண்டாம். இந்த பதத்தில் எடுத்திங்கன்னா தெரியும், போடும்போது பாருங்கள் இப்படி சதக்குன்னு வரணும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலே போதும். நம்மளுடைய ஜீரா ரெடி. ஜீரா செய்முறை. ஒரு கடாயில் நெய் விட்டு அது காஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பை வறுத்துக்கணும். முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறமா 1 கப் ரவையும் சேர்த்து லைட்டாக கலர் மாற வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா கல்கண்டு வெல்லம் ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கைவிடாமல் கலரணும், கட்டி தட்டாமல். இன்னும் 2 ஸ்பூன் நெய்யும் விட்டு கட்டி தட்டாமல் நல்லா கலரணும். அது கலந்து சேர்ந்தாப்பில் வரும்போது ஏலக்காய் பொடியும் பச்சை கற்பூரமும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஜீரா ரெடி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஸ்வீட், பட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் பார்த்தோம். இப்போ நம்மளுடைய கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களும் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் தான் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கங்கிறத அவங்களே கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுருவோம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ஷீலா ராமச்சந்திரன். வணக்கம் ஷீலா. வணக்கம் சித்ரா, எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஜெயா டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஆன் தி ஷோ. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து எங்க ஃபேமிலியோட மோஸ்ட் ஃபேவரட் சட்னி சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸ்பெஷல் கூட கிறிஸ்மஸ்ல வச்சா பறந்து போயிடும். ஓகே, இப்போ வந்து சட்னி சாண்ட்விச் தான் பண்ண போறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் அதுக்கு வேணுங்கிற பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து உங்க பாட்டோட கண்டினியூ பண்ண போறோம். தேங்க்யூ. சட்னி சாண்ட்விச் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சட்னி சாண்ட்விச் செய்ய தேவையான பொருட்கள்: பிரெட் 4 சைஸ், நறுக்கிய குடமிளகாய் 1/2 கப், நறுக்கிய தக்காளி 1 கப், நறுக்கிய வெங்காயம் 1 கப், நறுக்கிய பச்சை மிளகாய் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு பொடி 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், சீஸ் ஸ்லைஸ் 2, சோம்பு 1/2 டீஸ்பூன், தக்காளி சாஸ் 1/2 கப், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. சட்னி சாண்ட்விச் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் இல்லையா? எஸ். ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ண போறோம்னா, நீங்க நல்லா பாடுவீங்க, ஒரு பாட்டோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா பாடுவேன்னு நீங்க தைரியமா சொல்லிட்டேன். சோ இந்த பாட்டை நான் வந்து எங்க அம்மா அப்பாக்கு டெடிகேட் பண்ண போறேன். நான் இதான் ஃபர்ஸ்ட் கத்துண்ட தமிழ் பாட்டு. ஓகே, ஐ அம் வெரி ஃபாண்ட் ஆஃப். காற்றினிலே வரும் கீதம். சூப்பர் சூப்பர். Thank you Chitra. Thank you so much. பண்ணமா பண்ணலாம். சமையல் ஆரம்பிக்கலாம். Pan on பண்ணிட்டு let's start with கொஞ்சம் சூடாட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? So first pan சூடானா விட்டு we'll start with some oil. நெய் எண்ணெய் விடலாம். ஓகே, கொஞ்சம் உண்டுன்னு போடணும். அப்பதான் நல்லா இருக்கும். ஆமா, அப்பதான் நல்லா இருக்கும். So about 4 teaspoons. Okay. And in the sandwichல 2 components இருக்கு. முதல்ல வந்து நம்ம சட்னி போர்ஷன் பண்ணிக்க போறோம். அந்த சட்னி போர்ஷன்ல முதல்ல ஆரம்பிக்கிற போது ஒரு காய்கறி கலவை மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல இருந்து சட்னிக்கு மாறதுக்கு ஒரு மேஜிக் இன்கிரிடியன்ட் இருக்கு. சோ அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ண போறோம். செகண்ட் ஸ்டேஜ் வந்து அந்த சாண்ட்விச்சை பிரெட்ல அசெம்பிள் பண்ண போறோம். So we are going to do the first. சூடாயிடுது. ஃபர்ஸ்ட் சோம்பு தாளிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சோம்பு தாளிக்கிறோம். about 1 டீஸ்பூன். ஓகே, இதுல சோம்போட ஃப்ளேவர் தான் ஹைலைட். அது நல்லா பொரியணும். வெயிட் பண்ணி சோம்பு பொரிய விடணும். அதுக்கு முன்னாலே அவசரமா இன்கிரிடியன்ட்ஸ் போடக்கூடாது. தட் இஸ் ஆல்சோ இல்ல, சோம்பு பொரிஞ்சாதான் நல்ல வாசனை. கரெக்ட். சோ காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும் தான் யூஸ் பண்றோம். பச்சை மிளகாய் and we are using some red chili powder. ஓகே, நைஸ். இப்போ சோம்பு பொரிஞ்செடுத்து கம கமன்னு வாசனை வரும்போது நெக்ஸ்ட் காரத்துக்காக நம்ம தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். எங்க வீட்ல காரம் கொஞ்சம் ஜாஸ்தி பிடிக்கும், அதனால ஐ அம் கோயிங் ஃபார் 2
கிரீன் சில்லிஸ். ஓகே ஓகே. அதோடயே சேர்த்து வெங்காயம். வெங்காயம் இது கலர் மாறணுமா இல்லைன்னா வந்து கலர் மாற வேண்டாம். இதுல வந்து நம்ம உப்பு மஞ்சள் போட்டு we are going to cook it so it's soft and well cooked. ஓகே. and அதோடயே சேர்த்து கொடமிளகாவும் போடலாம். கொடமிளகா எந்த கலர் வேணாலும் போடலாம். மஞ்சளோ எந்த கலர், ஆனா ரெட் அண்ட் ஆரஞ்சு கொஞ்சம் அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஓகே. சோ நம்ம வந்து கண்ணால தானே முதல்ல ஆமா சாப்பிடுறோம், அதனால. ஓகே. சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கொஞ்சம் ஓகே சால்ட் கொஞ்சம் பார்த்து போடணும். எனக்கு நம்ம சீஸ் போட போறோம், தட் இஸ் கம்மிங் இன் த எண்ட். அண்ட் அதுலயும் உப்பு இருக்கும், அதனால கொஞ்சம் பார்த்து போடணும் உப்பு. அண்ட் ஆல்சோ டர்மரிக், மஞ்சப்பொடி. எல்லாத்துலயும் வெஸ்டர்ன் சாண்ட்விச் பண்ணாலும் நம்ம இந்தியன் ஸ்டைல்ல எல்லாத்துலயும் மஞ்சப்பொடி இருக்கணும், மங்களகரமா இருக்கு. ஓகே, மஞ்சப்பொடி போட்டாச்சு. நான் அதை வந்து ஹைல கொஞ்சம் ஹைல வச்சுக்கலாம். ஹைல வச்சிருக்கேன். சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு தக்காளி சாஸ் சேர்க்க போறோம். தக்காளி கெச்சப். ஓகே. டொமேட்டோ கெச்சப் சேர்க்க போறோம். கரெக்ட். அதுல ஒரு புளிப்பு இருக்கும். தக்காளி சேர்க்கிறோம், அது வந்து பார்த்துட்டு போடணும் இல்லையா? கரெக்ட். ஓகே. இப்ப தக்காளி வதங்கிட்டு இருக்கு, நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து சோம்பு பொடி, நம்ம வந்து சோம்பும் போட்டிருக்கோம். கரெக்ட். பட் அந்த பொடியும் போடணும். பொடியோட வாசனை இந்த ஸ்டேஜ்ல போட்டா இன்னும் தூக்கலா இருக்கும். சோ எப்பவுமே ஒரு ரெசிபி இஸ் நெவர் a recipe, it's always a technique. எந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன ஆட் பண்ணினா எவ்வளவு ஃப்ளேவர் ஹைட்டன் ஆகும், அதுதான் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஆமா. சோ அகைன் நான் என்னோட ஹஸ்பண்ட நினைச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில்லி பவுடர் கொஞ்சம் தூக்கலா போடுறேன். எங்க வீட்டு பாஸ்கருக்கு ரொம்ப பிடிக்கும். There we go, he's watching me right now. Thank you, Bhaskar. And then almost secret ingredient, almost there. So இது வந்து இந்த ரெண்டு thing நான் பிடிச்சிட்டு இருக்கேன். ஒரு கையில சீஸ், ஒரு கையில கெச்சப். ஓ மை காட், இப்போ டான்ஸ் பண்ணணும் இல்லையா? சீஸும் இருந்தா கெச்சப்பும் இருந்தா சின்னவால இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். So those are the two secret ingredients. Let's go for it. Ketchup. Okay. 2.5 teaspoons. அது வந்து ஆல்மோஸ்ட் அந்த அறுசுவை, it will balance all the flavors. Okay. Right? So let us do that. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். இப்போ ரெடி. இட்ஸ் ரெடி. கொஞ்சம் ஆனா 2 minutes வெயிட் பண்ணிட்டு சீஸ் ஆட் பண்ணனும். ஆஃப் பண்ணிட்டு சீஸ் ஆட் பண்ணலாமா? இருக்கிற சூட்லயே அது வெந்துடும். ஓகே. இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே விடுவோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுது. ஆமா இல்லையா? அந்த சூடோடயே போட்டுறணும்னு சொன்னீங்க. சூடோடயே போட்டு அந்த சீஸ் போட்டக்க அது அந்த சூட்டோட மெல்ட் ஆகி இதுதான் இந்த காய்கறி கலவைய ஒரு சட்னி பதத்துக்கு எடுத்துட்டு கொண்டு வரும். சீஸ் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். சீஸ் எவ்வளவு வேணா போட்டுக்கலாம். அப்புறம் இந்த கலவையில நீங்க பேபி கார்ன் போடலாம், ரெகுலர் கார்ன் போடலாம். உங்க குழந்தைகளுக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ பிடிச்சிருக்கோ எல்லாமே போடலாம். பிடிக்காதது எல்லாம் சேர்த்து போடலாம். ஏன்னா இதுல போடும்போது தெரியாது, அவளுக்கு தெரியாது. சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்ல அப்படியே சீஸ் அண்ட் கெச்சப் தான் தெரியும். சோ இந்த மூணு போட்டுட்டு நம்ம வாட்ச் பண்ணலாம். we don't have to overdo it. ஓகே. லைட்டா அதை மிக்ஸ் பண்ணிட்டு சேர்ந்து ஆப்ல வந்த உடனே அதை போட்டு விடலாம் சூட்ல. ஓகே. இதான் சட்னி. ஆக்சுவலா இது பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா? எஸ். ஆமா. எவ்வளவு நாளைக்கு வச்சுக்க முடியும்? 2 days. up to 2 days for sure. ஓகே. பியூட்டிஃபுல்லா இருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து சீஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் சேர்ந்தாப்புல வந்துடுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரெட்ல அத ஸ்டஃபிங் பண்ணோம் இல்லையா? இது பிரெட்ல வந்து பட்டர் தடவி ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ண போறோம். ஓகே. டோஸ்ட் பண்ணிட்டு சாண்ட்விச் போறோம். ஓகே. நான் இந்த பக்கம் வைக்கிறேன். ஐடியலி என்ன பண்ணோம்னா if you have the time இருந்தாக்க இது கொஞ்சம் ஆற விடணும். ஏன்னா இவ்ளோ சூட்ல பிரெட்ல போட்டா அது வந்து ஆயில் இறங்கிடும். கொஞ்சம் ஆறட்டும், அப்படியே நம்ம ரெடி பண்றதுக்குள்ள அது ஆறட்டும். சரி. ஆமா. நான் ஜஸ்ட் ஐ அம் இம்ப்ரோவைசிங் அண்ட் ஐஸ் பெவரேஜ் ஸ்பூன் இருக்கு, அத பின்னால வந்து பட்டர் ஸ்பேடா யூஸ் பண்றேன். சூடாயிட்டாது. பிரெட் வந்து ஒரு பக்கம் பட்டர் தடவிட்டு டோஸ்ட் பண்ண போறோம். இந்த மாதிரி ரெண்டா வைக்கலாம்.
இது கொஞ்சம் ஆறணும், நம்ம டோஸ்ட் பண்றதுக்குள்ள அது ஆறிடும். ஆறிடும். நைஸ். பட்டர் கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் ஒரு பக்கத்துல மாத்திரம் ஒரு சைடுல மாத்திரம் பட்டர் போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு ரொம்ப பட்டர் மேல பிரியம்னா தாராளமா உங்க ரெண்டு சைடுலயும் போட்டுக்கலாம். பியூட்டிஃபுல். கலர் நல்லா மாறணுமா, நல்லா ரோஸ்ட் ஆகணுமா? இல்லையா, நல்லாவே ரோஸ்ட் ஆகும் இது போட்டா விட்டு. ஓகே ஓகே. கொஞ்சம் வந்து அந்த பிரெட் வந்து ஒரு டெக்ஸ்சர், நல்ல டெக்ஸ்சர் வரணும். ஓகே, இப்போ இங்க இருக்கு பாருங்க இந்த டெக்ஸ்சர். இப்போ போடலாம். ஸோ லெட் அஸ் புட். இப்போ நம்ம சட்னியை வந்து பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சைடை வச்சு அந்த சைடோட பட்டர் சைடு இது மேல போட்டுருங்க. அண்ட் இப்போ இதை ஃப்ளிப் பண்ணும். எஸ், நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அது சேர்ந்தாப்புல அந்த சீஸ் என்னன்னா கோல்ட் ஆக அது வந்து நல்லா இறுகிக்கும். அப்ப இருக்கிற போது சாண்ட்விச் நல்லா ஒட்டிண்டு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கட் பண்றத பிரிக்கிறது சீஸும் அப்படியே அந்த பிஸா சாப்பிடுற மாதிரியே வரும். கரெக்ட். Beautiful. Okay, ready? Very nice. Excellent. Ready. Off பண்ணிடலாம். நம்மளுடைய சாண்ட்விச் ரெடி. கட் பண்ணிடலாம். Yes, cutting time and plating. So let's start with the sandwich at the bottom. And the yummy cheese. Super. சட்னி சாண்ட்விச் செய்முறை. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கு அப்புறமா சோம்பு, பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறமா வந்து குடமிளகாயும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு பொடி, வரமிளகா பொடி, அதுக்கப்புறமா வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து தேவையான அளவு ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு அதையும் விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு கொதி வந்தவொடனே ஆஃப் பண்ணிடணும். அந்த சூடோடு இருக்கும்போதே வந்து தேவையான அளவு சீஸையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சட்னி பதத்துக்கு வந்துடும். பிரெட்ல வந்து வெண்ணெயை தடவி லைட்டாக டோஸ்ட் பண்ணிட்டு அதில் சென்டரில் வச்சு ஸ்டஃப் பண்ணிட்டு 2 பக்கமும் போட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய பிரெட் சாண்ட்விச் ரெடி. சூப்பரான சாண்ட்விச் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளுடைய பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவங்களுக்கு பிடிச்ச காய், பிடிக்காத காய், ஷீலா சொன்ன மாதிரி அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்கு சாண்ட்விச்சை ட்ரை பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். எங்கள் ஷோக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஈஸியான ஒரு சட்னி சாண்ட்விச் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். Oh, thank you, Chitra. Thank you. Thank you, Jaya TV, for this wonderful opportunity to be with all the friends and family. And I look forward to many, many more. Thank you, Chitra Murali. Thank you so much. இன்னைக்கு கிறிஸ்மஸ் எபிசோட் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளான ஒரு ஸ்வீட் பார்த்தோம். அடுத்தது பசங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக வந்து சட்னி பிரெட் சாண்ட்விச் தான் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ட் தான். அதில் என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம். நமக்கு வேணால் பன்னீர், மஷ்ரூம்னு எனிதிங் எது வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க.